வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரை. எல்லாம் வல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கு அரோகரை. குருநாதர் அருணா பெருமானின் திருடலே சரம் சம்சம். எம்பெருமான் கருணை முழுவதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாரூர் திருப்பூர் என்ற மகா மந்திரத்தில் கௌமார இணையதளத்து வரிசைப்படி பாடலன் 1141 உறவு சிங்கிகள் காமா காரிகள் என துவங்கும் பொது பாடலுக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழனாபுரி ஆண்டவன் திருப்பாத்தில் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். முருகாச்சனம். இந்த பாடல் ஒரு மிக இணக்கமான வேண்டுகோளை எம்பெருமான் திருவடியில் வைக்கின்ற பாடல். முருகா, நான் தளர்ச்சி அடைதல் போதும் போதும், இனி நான் இத்தகைய தடுமாற்றம் அடையாமல் ஒப்பற்ற நல்கதியை நீயே தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற பாடல். பாடலுடைய சந்த குறிப்பு தனன தந்தன தானா தானன தனன தந்தன தானா தானன தனன தந்தன தானா தானன தனதான. பாடலை பார்க்கலாம். உறவு சிங்கிகள் காம ஆக்காரிகள் முறைமசங்கிகள் ஆசாவேசிகள் உதடு கன்றிகள் நானாவினிகள் நகரேகை உடைய கொங்கை மீதே தூசிகள் பிணமெனும்படி பேய் நீராகிய உணவை உண்டு உடை சோர் கோமாளிகள் கடல் ஞாலத்து அரவு நெஞ்சு பொல்லா மாபாவிகள் வறுமை தன்றிடு பாழ் மூதேவிகள் அணிநெருங்கிகள் ஆசா பாஷன மடமாதர் அழகுயர்ந்த பொய் மாயா ரூபிகள் கலவி இன்பமே எனாவே சோர்தல் அலமலம் தடுமாறாது ஓர்கதி அல்வாயே. பறவை என்கிற கூடார் அரண் முறையிடும் தமர் வானோர் தேர் அரி பகழி குன்றம் வில்லாலே நீர் எழ ஒரு மூவர் பதம் நினைந்து விடாதே தாழ் பெற அருள் புரிந்த பிரானார் மாபதி பரவு கந்த சுவாமி கானகம் அதில் மேவும் குறவர் தங்கள் பிரானே மாமரம் நெருநெறி என்று அடி வேரோடு நிலைகுலைய வென்றுகொள் வேலே ஏவிய புயவீரா. குயில்கள் அன்றுகள் கூ 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 என மலர்கள் பொங்கிய தேன் வீழ் காமிசை குறவர் சுந்தரியோடே கூடிய பெருமாளே. உறவு சிங்கிகள் காம ஆக்காரிகள் முறைமசங்கிகள் ஆசாவேசிகள் உதடு கன்றிகள் நானாவீணிகள் நகரேகை உடைய கொங்கை மீதிய தூசிகள் பிணமெனும்படி பேய் நீராகிய உணவை உண்டு உடை சோர் கோமாளிகள் கடல் ஞாலத்து அரவு நெஞ்சு பொல்லா மாபாவிகள் வறுமை தந்திட்டு பாழ் மூதேவிகள் அணிநெருங்கிகள் ஆஷா பாஷன மடமாதர் அழகுயர்ந்த பொய் மாயா ரூபிகள் கலவி இன்பமே எனாவே சோறுதல் அலமலம் தடுமாறாது ஓர்கதி அல்வாயேன்னு கேட்குறார் முதல் பதில. அதாவது முதல் பதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உறவு மொழி பேசும் விஷமிகள் காமத்துக்கு இருப்பிடமானவர்கள் முறை மாமா அத்தான் என உறவு முறை கூறி மயங்கச் செய்பவர்கள் ஆசை நிறைந்த வேசிகள் உதடுகள் கன்றிகள் கருகி போனவர்கள் நோவுற்றவர்கள் கூசுதல் இல்லாத வீணர்கள் நகக்குறிகளை கொண்ட கொங்கையின் மேல் ஆடை அணிந்தவர்கள் பிணம் என்று சொல்லும்படி பேயின் நீர்மையை பேய்த்தன்மையை தரும் ஆவேச நீராகிய கழுவுணவை உண்டு கொண்டாட்டம் கொள்பவர்கள் ஆடை நெகிழும் கோணங்கிகள் கடலால் சூழப்பட்ட உலகில் மிகவும் உள்ளம் பொல்லாதவர்களான மகா பாவிகள் தடுத்த நிலையை சேர்ப்பிக்கும் பாழான மூதேவிகள் அணிநெருங்கிகள் ஆபரணங்களை நிறைய அணிந்துள்ளவர்கள் அல்லது ஆபரணம் வேண்டி அதற்காக நெருங்குபவர்கள் கிட்டுபவர்கள் ஆஷா பாஷம் ஆசை பேச்சுக்களை பேசும் இடமாதர்கள் அழகில் மேம்பட்டு பொய்யான மாயை சம்பந்தப்பட்ட உருவத்தினர் புணர்ச்சி இன்பமே வேண்டும் என்று கூறியே நான் தளர்ச்சி அடைதல் போதும் போதும், இனி யான் இத்தகைய தடுமாற்றம் கொள்ளாது தடுமாற்றத்தை அடையாதபடி ஒப்பற்ற நற்கதியை தந்தருள்வாயே அப்படின்னு முதல் பதில் கேட்கிறார். இரண்டாவது பதில பறவை என்கிற கூடார் அரண் முறையிடும் தமர் வானோர் தேர் அரி பகழி குன்றம் வில்லாலே நீர் எழ ஒரு மூவர் பதம் நினைந்து விடாதே தாழ்பெற அருள் புரிந்த பிரானார் மாபதி பரவு கந்த சுவாமி கானகம் அதில் மேவும் குறவர் தங்கள் பிரானே மாமரம் நெருநெறி என்று அடிவேரோடு நிலை குலைய வென்றுகொள் வேலே ஏவிய புயவீரா. குயில்கள் அன்றுகள் கூ 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 என மலர்கள் பொங்கிய தேன் வீழ் காமிசை குறவர் சுந்தரியோடே கூடிய பெருமாளே. பறக்கும் தன்மை உள்ள பகைவர்களின் 3 மதில்கள் அதாவது திரிபுரங்கள் அவற்றின் கொடுமையை குறித்து முறையிட்ட தமக்கு வேண்டியவர்களான வானோர் அதாவது தேவர்கள் எல்லாம் ஒரு தேராகவும் அரி திருமால் பகழி அம்பாகவும் அமைய மலையாகிய மேருவை வில்லாகவும் கொண்டு அந்த அரண் திரிபுரங்கள் நீரிழ சாம்பலாகும்படி அதிலிருந்த ஒப்பற்ற மூவர் மாத்திரம் தன்னுடைய திருவடி தியானத்தை விடாதிருந்த காரணத்தால் தம்முடைய திருவடி நிழலை பெறவும் அருள் பாலித்த பிரானார் முதல்வர் மாபதி சிறந்த தலைவராகிய சிவபெருமான் பரவு போற்றி துதித்த கந்தசுவாமியே கானகம் அதில் மேவும் காட்டிடையே இருந்த குறவர்களின் தலைவனே மாமரம் நெருநெறி என்று முறிந்த அடிவேருடன் நிலை குலைந்து அழியும்படி வெற்றி பெறும் வேலை செலுத்திய திருக்கரத்தை உடைய வீரதீர பெருமாளை. குயில்களும் அன்றில் பறவைகளும் கூ 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 என்று ஒலி எழுப்ப மலர்களென்றும் பொங்கி எழுந்த தேன் அதாவது மது வீழ் சொட்டும் காமிசை சோலையிலே அல்லது மலர்களிலே நிரம்பச் சேரும் தேன் வண்டுகள் விரும்பும் காமிசை சோலையிலேயே குறவர் குலத்து அழகிய வள்ளியோடு கூடிய பெருமாளை தடுமாறாது ஓர்கதி அல்வாயே அப்படின்னு வேண்டிக்கிற பாடல். இப்போ பேய் நீருங்கிறார். பேய் நீர்னா ஆவேச நீர் வேசையர் கல் என்பது ஏற்கனவே திருப்பூரில் நம்ம நிறைய இடங்களில் படித்த ஒரு விஷயந்தான். அதை இந்த பாடலையும் சுவாமி சொல்கிறார்.
கல் உண்பதால் ஏற்பட கொடுமையெல்லாம் நம்ம நிறைய திருப்புகழ் பாடலில் படிச்சிருக்கோம். அதே தான் இந்த பாடலையும் சொல்கிறேன். அடுத்தது திரிபுரம் இருத்த வரலாறு, அது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த அணி நெருங்கிய வாசா வார்குலன்னு ஒரு பாடபேதம் உண்டு. அணு நெருங்கிகள் ஆசா பாஷண மடமாதற்கு பாடபேதம். அடுத்தது பறவை என்கிற மூவரன், பறக்கும் தன்மை உள்ள திரிபுரங்கள். இதற்கான திருப்பூரில் நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். இரும்பு வெள்ளி பொன் என்னும் மும்மதில்களை கொண்ட புறங்கள். இவற்றுள் மண்ணில் தோய்வது முந்திய புரிசை, வாணி எங்கி மின்னில் தோய்வது வெள்ளியம் கொடி மதில், துறக்கம் நன்னி தோய்வது பொன்னையில், ஈங்கிவை நாடு எண்ணிச் சென்றுழி எம்மொடும் இயங்குதல் வேண்டும் என்று கேட்டு வரம்பெற்றிருந்தார்கள் திரிபுராதிகள். இப்புறங்கள் அவர் நினைத்த இடங்களுக்கு பறந்து செல்வன். இதற்கு நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். அடுத்தது இறையப்பதிங்கிற, அதாவது மாபதி பறவைக்கு சுவாமி, அது இறையப்பதி. ஏற்கனவே திருப்பூரில் படித்த விஷயம் தான் அது. அப்புறம் குலைய வென்றுகொள் வேலே ஏவிய, இந்த வரைக்கும் ஒரு பாடபேதம் இருக்கு. குலைந்திட வேலே ஏவிய மயில்வீரான ஒரு பாடபேதம் இருக்குது. அதை நம்ம இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது மிக முக்கியமாக காமிசை கூடியது அப்படின்னா, கண்ணிதனை ஓர் கடி காவினில் கலந்து துண்ணு கருணை செய்து தொல்லுருவம் காட்டினனே அப்படின்னு கட்டபுரம் சொல்கிறார். அதனால தான் அது அப்படி மிசை கூடியது அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். ரொம்ப அற்புதமாக இந்த வரைய சொல்கிறார். கானகம் அதில் மேவும் காட்டிலேயே இருந்த குறவர்களின் தலைவனே அப்படின்னு ரொம்ப பிரமாதமாக சொல்கிறாரு இந்த அடியை. இப்போ இந்த பாடலில் கந்த சுவாமி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இணக்கமான ஒரு இடம். என்ன சொல்கிறாங்கன்னா, பின்பதியில் திரிபுராதிகள் அவர்களை சாம்பலாகும்படி செய்த சிவபெருமானின் திருவடியை தியானித்த விடாதிருந்த காரணத்தால் அதிலிருந்து ஒப்பற்ற மூவர் மாத்திரம் திருவடி நிலை பெரும்படி அருள்பாடித்த சிவபெருமான் போற்றும் கந்த சுவாமியே எம்பெருமான் வரார். காற்றிருந்த குறவர்களின் தலைவனை மாமரமா என்ற சூரன் நெரு என்று முறிந்து அடிவேரோடு நிலை குனிந்து அடியும்படி வெற்றி பெறும் வேலை செலுத்திய திருக்கரத்தையுடைய வீரனே, குயில்களும் அன்றில் பறவைகளும் கூஹூ என்று ஒலி எழுப்ப மலர் என்றும் பொங்கி எழுந்த தேன் சொட்டும் சோடைகளில் குறவர்கள் அழகியான வள்ளியோடு சேர்ந்த பெருமாளே, குறவர் சுந்தரியோடே கூடிய பெருமாளேங்கிற, அதாவது குறவர் குலத்து வள்ளி அழகான வள்ளியோடு கூடிய பெருமாள், அதான் காமிசை கூடியது. சொல்லிட்டு என்ன கேட்குறாருன்னா, எல்லாம் வல்ல எம்பெருமானே, நான் இந்த மாதிரி பெண்கள் மோகத்தால் காம மோகத்தில் தளர்ச்சி கொண்டதெல்லாம் போதும்பா, இனி நான் இத்தகைய தடுமாற்றம் அடைந்து விடாமல் ஒப்பற்ற நல்ல கதியை இனியாவது நீ உன் அடிமைக்கு தந்து அருள் புரிய வேண்டும்னு ரொம்ப இணக்கமாக சுவாமி வேண்டிக்கிற இந்த பாடல். இதை எல்லாம் வல்ல பழனியாண்டம் திருவிழா சமர்ப்பித்த அருள் பத்திரம் முருகாஜனம்.